சார் வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரில. திடீர்னு பாத்திரம் உருள்ற மாதிரி சத்தம் கேட்குது. தூங்கிட்டு இருக்கோம், திடீர்னு எந்திரிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் தூக்கமே வர மாட்டேங்குது. யாரோ கூப்பிட்ற மாதிரியே காதில் கேட்டுட்டு இருக்குது. காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. வீட்டுக்குள்ளார போனோம்னா என்ன வேலைக்காக வந்தாங்கிறது மறந்து போயிடுது. ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு தினந்தோறும் தேடிக்கிட்டே இருக்கிறேன். நான் எங்கே வச்சுங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம் அப்படின்னா, ஒன்று கண் திருஷ்டி, அது இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கும். இல்லைன்னா யாராவது ஏவல் பண்ணி விட்டாலும் அது மாதிரி நடக்கும். இல்லை அப்படின்னா கிரகங்கள் அமைப்பு சாதகமாக இல்லை, வாஸ்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருக்குனாலும் அது மாதிரி நடக்கும். இதுக்கு என்ன சார் பண்ண முடியும்? ஏதாவது பண்ணி நம்ம இது பண்ண முடியும்னா தாராளமாக பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் நார்மலாக எடுத்துக்கோங்க. ஒரு வீடு ஒன்று சதுரமாக இருக்கும், இல்லை செவ்வகமாக இருக்கும். அதை 8ஆக பிரிச்சுருங்க. 8ஆக பிரிச்சுட்டு 8 எலுமிச்சை பழத்தை வாங்கிடுங்க. 8 எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு ஒவ்வொரு எலுமிச்சை வந்து 2 2ஆக கட் பண்ணுங்கள். கட் பண்ணிங்கன்னா இப்படி மேல் பகுதி ஓப்பனாக வர மாதிரி வச்சுக்கோங்க. ஒன்றில் கடுகு இருக்கு இல்லையா, வெண்கடுகு மேலே போட்டுருங்க. ஒரு எலுமிச்சை தோலில் மீதி இன்னொரு பாதி இருக்க மூடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூடியில் மிளகை வாங்கி நீங்களே தூள் பண்ணுங்கள். தூள் பண்ணி அந்த மிளகு தூளை போட்டு விட்ருங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே விட்ருங்க. அடுத்த நாள் காலையில் உங்கள் கை அந்த எலுமிச்சை பழத்தில் படக்கூடாது, அந்த பொருள் கீழே சிந்தக்கூடாது. அது மாதிரி வந்து ஒரு பேப்பரில் வச்சுட்டிங்கன்னா அப்படியே அந்த பேப்பர் எடுத்து மடித்து இந்த 8 திசையில் இருக்கிறத எடுத்து நல்லா முடிச்சு மாதிரி கட்டி அதை கொண்டு போய் 3 ரோடு ஜங்ஷனு, 4 ரோடு ஜங்ஷன் இந்த மாதிரி இடங்களில் போட்டு அதுக்கு மேலே பெரிய கட்டிகள் போகிற ஒன்று வாங்கி பற்ற வச்சுட்டு வந்து திரும்பி வந்துகிட்டே இருங்க. அது திரும்பியே பார்க்கக்கூடாது, வந்துக்கிட்டே இருங்க. எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த கற்பூரம் எரிஞ்சு முடிகிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எரிஞ்சு முடிஞ்சு போயிடும். செஞ்சு பாருங்கள், சூப்பராக வேலை செய்யும்.